தீபிகா இன்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக மக்களை சந்தித்து பேசுகின்ற கூட்டம் இன்றுதான் முதல் பொதுக்கூட்டம். முதல் பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, முதன்முறையாக இப்போதுதான் அவர் முதலமைச்சரான பிறகு மக்களை சந்தித்து பேசுகிறார், தொலைக்காட்சிகளின் வழியாக பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று அந்த தொகுதிக்கு சென்றவர் நன்றி அறிவிப்பு கூட்டமா அல்லது மற்றும் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டமா என்று ஐயப்படும் அளவுக்கு இந்த கூட்டத்திலும் அரசியல் தான் பெரும்பாக பேசப்பட்டது. அதுவும் விஜய் இந்த முறை தீய சக்தி என்று திமுகவை தேர்தல் பரப்புரை எல்லாம் குறிப்பிட்டு வந்தார். தற்போது அந்த தீய சக்திக்கு மற்றும் ஒரு பெயர் கொடுத்து விட்டார். தீய சக்தி திமுக இனி தீய சக்தி மட்டுமல்ல, தூர 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 விலக்கி வைத்த தூர சக்தி என்ற வகையிலே ஒரு சக்தி, ஓர சக்தி, தூர சக்தி என்ற வகையில ஒரு கருத்தினை தெரிவித்தார். அதே போன்று மற்றும் பலர் என அதிமுக பெயரையே சொல்லாமல் மற்றும் பலர் என சொல்லி வந்த விஜய் இந்த முறை மற்றும் பலரையும் மாற்றி அது ஒரு தீந்த சக்தி என தீந்து போன சக்தியாக அதை கூறிவிட்டார். எனவே தீந்த சக்தி அதிமுக, தூர சக்தி திமுக என்ற வகையிலே பேசிய விஜய் அரசியல் ரீதியாகத்தான் பெரும்பாலும் இன்று பேசினார். ஆனால் ஒரு முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் என்ற வகையிலே விஜய் பேசுவார், முதலமைச்சராக பல புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றால் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகள் தொடர்பாக ஏதேனும் இன்று கூட்டத்திலே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தும் அவர் பெரிதாக பேசவில்லை, புதிய வாக்குறுதி கொடுத்தும் சொல்லவில்லை. இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. செய்த சிலதற்கு விமர்சனம் வந்தது, அதற்கும் பதிலளிக்கும் வகையிலே பேசிவிட்டார். அந்த 200 யூனிட் மின்சாரம் குறித்து பேசியவர் அது குறித்தும் விளக்கம் கொடுப்பார் எதிர்பார்க்கப்பட்ட, அது குறித்து பேசாமல் அந்த முதல் 100 யூனிட் இலவசத்தையும் கொண்டு வந்தது திமுக அல்ல ஜெயலலிதா தான் என கூறினார். மேடம் ஜெயலலிதா தான் அதை கொண்டு வந்தார் என்று கூறினார். இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். திமுக 100 யூனிட் கொண்டு வந்ததாக யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவர் அந்த அரசியல் ரீதியாக இந்த கூட்டத்தையும் பயன்படுத்திக் கொண்டார். ஆனால் இன்றைய கூட்டத்திலே அவர் மிக முக்கியமாக போட்டது, அதை வந்து கோட் சூட் போட்டதை பற்றி எல்லாம் பேசினார். நாங்கள் போடக்கூடாதா? இதுவரை கோட் சூட் போட்டு பொது நிகழ்ச்சிகளுக்கும் தலைமைச் செயலுக்கும் வந்த ஒரே முதலமைச்சர் விஜய் தான். எப்போதாவது அரிதாக தான் கோட் சூட்டிலே மற்ற முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். ஆனால் தினமும் கோட் சூட்டுடன் கோட் போட்டுக்கொண்டு தலைமைச் செயலுக்கு வருகின்ற முதலமைச்சராக விஜய் தான் இருந்திருக்கிறார். ஆனால் விஜய் நாங்கள் எல்லாம் போடக்கூடாது என்ற வகையில் பேசியது சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் விஜய் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும் கைத்தட்டல் விண்ணை பிளந்தது என்பார்களே, அது போன்ற விசில் சத்தம் தான் பறந்தது. ஆனால் விஜய் சிஎம் போல பேசினாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது போல்தான் பொதுவான விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களிலே. என்றால் அவர் எந்த ஒரு திட்டங்கள் 2500 ரூபாய் எப்போது அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு பலரிடம் காணப்படும், அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. விவசாயிகளுக்கும் என்ன சொல்லிவிட்டால் விவசாயிகள் நலனுக்கு எப்போதும் துணை நிற்பேன் என கூறிய அவர் விவசாயத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதை பலரும் ஏற்கவே இல்லை. என்றால் தேர்தல் பரப்பில் கொடுத்த வாக்குறுதி ஒன்று, ஆனால் அவர்கள் அறிவித்தது ஒன்று என்று கடும் விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் அவர் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. காசு வாங்கி ஓட்டு போடும் அரசியலை உடைத்திருக்கிறோம் என்ற வகையிலே ஒரு கருத்தினை வைத்தால் அதற்கு பலத்த கைத்தட்டல் விழுந்தது. அதே போன்று ஊழலற்ற ஆட்சியை ஒரே நாளில் சாத்தியமில்லை, ஆனால் ஒரு நாள் சாத்தியம் என்ற வகையில் பேசினார். அதே போன்று சட்டம் ஒழுங்கு குறித்து பேசும்போதுதான் மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு எல்லா பணியும் என் மீது போடக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு என் மீது போடுகிறீர்களே என்ற வகையிலே கூறினால், இது தொடர்பாக சமூக வலைதளம் என்ன பேசப்படுகின்றால் ஒரு நாள் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என்று சேலஞ்ச் செய்து சவால் விட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் விஜய். அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் தற்போது நான் எப்படி எல்லாம் நீங்கள் செய்து விட்டது என் மேலே ஏன் பழிய போடுறீர்கள் என்ற வகையில் சொல்வது, அது ஒரு முதலமைச்சருக்கு சரியான அழகா, இப்படி பேசலாமா என்ற வகையெல்லாம் சமூக வலைங்களே தற்போது ஒரு பக்கம் மறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல் விஜயின் ஆதரவாளர்கள் தற்போது விஜயின் பேச்சு அதே உணர்வு, அதே எனர்ஜி, கொஞ்சம் கூட குறையாத அதே எனர்ஜியுடன் இன்று அசத்தி விட்டார் முதலமைச்சர் விஜய் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரீல்ஸ் போடவர்களாம் தற்போது நியூஸ் பார்க்க வைத்திருக்கிறேன் என்ற வகையில் அவர் கூறியதற்கும் பலத்த கைத்தட்டல் இருந்தது. என்றால் இதுவரை பார்க்காத அளவுக்கு தற்போது நியூஸ் செய்திகளை எல்லாம் நிறைய பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ரீல்ஸ் போட்டவர்கள் எல்லாம் தற்போது நியூஸ் போடுகிறார்கள் என்று கூறிய விஜய், அதே போன்று கல்யாண வீட்டில் எல்லாம் சென்று புலம்புகிறார்கள். நான் பண்ணதை எல்லாம் கல்யாண வீட்டில் சென்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எனவே 6 மாதம் கழித்துதான் புலம்ப, 6 மாதம் டைம் கொடுக்கிறோம் என்றார்கள். அரை மணி நேரம் கூட பொறுக்க முடியவில்லை, புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இப்போதும் சொல்கிறேன், டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே என்ற வகையில் மீண்டும் அதே கருத்தை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் சொல்லி இது ஒரு அரசியல் கூட்டம் என்பது போலவே அரசியல் மற்றும் ஒரு தேர்தல் பரப்புரையோ என்ற வகையில் தான் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியிலே
உங்கள் வேட்பாளராக விஜய் நிற்பது போலவே உங்கள் வேட்பாளராக ஒருவர் நிற்பார், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், அதே ஆதரவை தர வேண்டும். இந்த தேர்தலில் கூட நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள், இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த நகைச்சுவையாக அவர் பேசியதையும் பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்பு கிடைத்தது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. நிதி தொடர்பான அனைத்து வாய்களையும் மூடிவிட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றி வருகிறோம் என விஜய் பேசியதற்கும் தற்போது அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது இன்றைய கூட்டத்திலே விஜயுடைய எனர்ஜி, அதே எனர்ஜி இருந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தலின் போது எப்படி பேசினாரோ, உணர்வு பூர்வமாக மக்களை, குறிப்பாக அந்த இளைய தலைமுறையை கவரும் வகையில் எப்படி பேசினாரோ அதே வகையில் தான் விஜயின் பேச்சு இருந்தது. ஆனால் ஒரு முதலமைச்சராக நிறைய திட்டங்களை அறிவிப்பார், புது வகையான அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையிலே எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஒரே ஒரு அறிவிப்பு, ஏற்கனவே 2 முறை தள்ளி போன சிங்கப்பெண் திட்டத்தை அடுத்த வாரம், தேதியும் குறிப்பிட்ட அடுத்த வாரம் தொடங்குவேன் என்ற வகையில் தெரிவித்தது மட்டும்தான் புதிதாக வந்த ஒரு தகவல். மற்றதையெல்லாம் ஒரு தேர்தல் கூட்டத்தை பார்த்தது போல, தேர்தல் பரப்புரையை பார்த்தது போல இருந்தது என்பதுதான் சமூக வலைதளங்களில் பெரிதாக தற்போது பேசப்படுகிறது. தீபிகா.